திருப்பாச்சி படம் ரீரிலீஸ் ஆக போறதா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ அக்டோபர் 1 இந்த படம் ரீரிலீஸ் ஆக போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாஷோட டாக்ஸிக் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்டா தான் இந்த ட்ரெய்லரை கட் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர் வந்து 4 நிமிஷத்துக்கு மேல இருக்கு. சோ ட்ரெய்லரே ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் உள்ள வச்சு நல்லா தான் கட் பண்ணிருக்காங்க. ஆனா ட்ரெய்லர் லென்த்தா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் நான் தமிழ் வெர்ஷனுக்கான ட்ரெய்லர் பார்த்தேன். நிறைய பேருக்கு டப்பிங் சரியில்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டப்பிங் சரியில்லை அப்படின்னா நிறைய பேருக்கு அவங்களோட வாய்ஸே செட் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நயன்தாரோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. கியாரா அத்வானியோட வாய்ஸும் அப்படிதான். இருந்தாலும் அவங்க மூவி ரிலீஸ் ஆகும்போது மாத்துறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கீது மோகன் தாஸ் டைரக்ஷன்ல யாஷ் நயன்தாரா கியாரா அத்வானி ருக்மிணி வசந்த் நடிக்கிறாங்க. ரவி பசூர் மியூசிக் பண்றாரு. இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆகஸ்ட் 26 மூவி ரிலீஸ் ஆகும். தனிவரம் 2 படம் பத்தி அர்ச்சனா பத்தி இப்ப பேசிருக்காங்க. இந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டதுக்கு இந்த படம் பெரிய பட்ஜெட்ல உருவாகுது. சோ இது ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அண்ட் ரவி மோகன் ராஜா நயன்தாரா அப்படின்னு எல்லாருக்குமே வேற வேற கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அண்ட் இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ ஒரு கிளியரான பதிலா இதை அவங்க கொடுக்கல. அதனாலதான் மோகன் ராஜாவும் அடுத்த படத்துக்கு போயிட்டாரு இந்த படத்தை விட்டுட்டு. சோ இந்த படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம். மோகன் ராஜா கார்த்தி மூவில த்ரிஷா அண்ட் நயன்தாரான 2 பேருக்கிட்ட டாக்ஸ் போகுது. இதுல யாரு வேணாலும் ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப த்ரிஷா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் ஹிப்ஹாப் தமிழா தான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ண வாய்ப்பு அதிகம். சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்தோட எண்ட்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. சூர்யாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரன் டைம் 2.25 மணி நேரம் கிட்ட இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த ரன் டைம் கொஞ்சம் அதிகமா தான் தெரியுது. இருந்தாலும் 3 மணி நேரத்துக்கு மேல படங்கள் வந்து எங்கேஜிங்கா இருந்த படங்கள்லாம் இருக்கு. அண்ட் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்கிறது வெங்கி அட்லூரி. அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. ரன் டைம் அதிகமா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு. ஸ்கிரீன் பிளே எங்கேஜிங்கா இருந்துச்சு அப்படின்னா ரன் டைம் படத்துக்கு நெகட்டிவா இருக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தேசிங் பெரியசாமி சிம்பு படம் டிராப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பத்தி நிறைய முறை நான் பேசியிருக்கேன். இப்போதைக்கு தள்ளி போயிருக்கு. ஃபியூச்சர்ல நடக்கலாம். நானியோட தி பெரடைஸ் மூவியோட டீசர்ல நானியோட வாய்ஸ் அந்த அளவுக்கு சரியில்லைன்னு சொல்றாங்க. சோ மூவில அதவங்க மாத்துவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. துல்கர் சல்மானோட வெங்கி அட்லூரி படத்துக்கு ட்ரெய்லர் வரும்போது கூட அவருக்கு வேற யாரோ டப்பிங் பண்ணிருந்தாங்க. அது நிறைய பேருக்கு பிடிக்கல. சோ அந்த ஃபீட்பேக்கை பார்த்துட்டு துல்கர் சல்மானே தமிழ்ல எடுத்து டப் பண்ணாரு. சோ அதே மாதிரி தி பெரடைஸோட டீம் இந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா டப்பிங்க மாத்த வாய்ப்பு இருக்கு. சோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் மூவில ஜோதிகா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி கரெக்டா எதுவும் தெரியல. மேபி சர்ப்ரைஸா கேமியா கூட பண்ணிருக்கலாம். அது படம் பார்த்தா தான் தெரியும். ஆனா இது வரைக்கும் அவங்க படத்துக்குள்ள இருக்கிறதா எனக்கு எதுவும் அப்டேட் வரல. வேல்பாரி படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, படம் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சங்கர் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையில தான் இருக்காரு. சோ சீக்கிரம் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கலாம். மார்ஷல் மூவி 2 பார்ட்டா, அப்படி 2 பார்ட்டா இருந்தா 2 பார்ட்டுக்குமான ஷூட்டிங்கும் இப்பயே போகுதா அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பார்ட்டுக்கு தான் ஷூட்டிங் போறதா நியூஸ் வந்திருக்கு. இந்த கொஸ்டின் பத்திலாம் ரீசெண்டா போட்ட வீடியோல பேசியிருக்கேன். இப்போதைக்கு புது அப்டேட் ஒன்றும் இல்லை. ஸோ ரீசெண்டா போட்ட வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் டிசி மூவிக்கான ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. நான் டிசி மூவிக்கான ரிவ்யூ நீ காலையிலே போட்டுட்டேன், ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.